ஒரு பெரிய அரண்மனை, அப்படியே உள்ளே போகிறீங்க. பல 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 பலன்னு என்ன பண்ணுது? ஜொலிக்குது. ஃபுல்லாக வைரம் தங்கம் அப்படி இருக்குது. எப்படி இருக்கும்? கண்ணுக்கு தெரியுதா? செம்மையாக இருக்குல்ல? ஏன்? ராஜா ஆள் வச்சு மக்களை வச்சு அதெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அதை அப்படி கட்டி என்ன பண்ணுறாரு? மெயின்டைன் பண்ணுறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மெயின்டெனன்ஸ். அதனால அது எப்படி இருக்கு? இருக்கிற தங்கமும் வைரமும் வெள்ளியும் என்ன பண்ணுது? நல்லா ஜொலிக்குது. அதே அரண்மனை இப்போ வேற ராஜா. ஒரு 100 வருஷம் கழிச்சு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தா வெறும் ஒட்டடை. பின்னால் இருக்கிறது வைரமா வெள்ளியா பொன்னான்னு தெரியலை. ஏன்? தூசி படிஞ்சு ஒட்டடை அடைச்சு இருக்கு. அது பார்த்தாலே அப்படியே உள்ள போறீங்க. தெரியுதா? இப்போ கண்ணுக்கு தெரியுதா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுதா? அரண்மனை மாறல, அரண்மனையில் இருக்கிற பொருட்கள் மாறல, அரண்மனையில் இருக்கிற பொருட்களின் மகிமை மாறல, அவைகளோட மேன்மை மாறல. ஆனால் என்ன சரியில்லை? மெயின்டெனன்ஸ் சரியில்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? They are there but they don't shine as what they are. அதெல்லாம் அங்கே தான் இருக்கு. ஆனால் அவைகள் என்னவாக இருக்கிறதோ அவைகள் இருக்கிற வண்ணமாக என்ன பண்ணலை? ஜொலிக்கலை. அவ்வளோதான். That is what is about Christians today. கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பின ஆவி நமக்குள்ளே இருக்குது. வானத்தையும் பூமியும் படைத்து சகலத்தையும் உருவாக்கின தேவன் நமக்குள்ளே இருக்கிறாரு. இது எல்லா மகிமையும் எல்லா மேன்மையும் மேல் வீட்டு அறையில் என்ன அசைவு உண்டாச்சோ அவ்வளோ பெரிய பெருவெள்ள இறைச்சலின் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அது மாறவே இல்லை. அவர் எப்போதும் நம்மளை விட்டு வெளியில் போகிறதே இல்லை. நீ உணர்ந்தாலும் உணர்னாலும் உனக்கு தோணல்னாலும் இதே பவர், இதே வல்லமை, இதே மகிமை 24 மணி நேரம் உனக்குள்ளே எப்போதும் என்ன பண்ணுது? இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த ஏரியாவுக்கு உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு? ராஜாவா வச்சிருக்கிறார். ஆமென். அப்போ உனக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் இந்த சொத்தை எப்படி பயன்படுத்துகிற, இந்த சொத்தை என்ன செய்கிறங்கிறது யார் கையில் இருக்கு? எல்லாரும் உங்கள் 2 கை பாருங்க. என் கையில் இருக்கு. கை பார்த்தீங்களா எல்லாரும்? ஆமாம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்புற வல்லமை எங்கே கொடுத்துருக்கிறாரு? இங்கே கொடுத்துக்கிறாரு. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. இந்த வல்லமை எங்கே கொடுத்துக்கிறாரு? இங்கே கொடுத்துக்கிறாரு. பிசாசுகளை துரத்த அதிகாரம் கொடுத்துக்கிறார். எங்கே கொடுத்துக்கிறாரு? இங்கே கொடுத்துக்கிறார். சொல்லுங்க, இங்கே கொடுத்துருக்கிறாரு. செவிடர்கள் கேட்கவும் குருடர்கள் பார்க்கவும் எங்கே கொடுத்துக்கிறாரு? இங்கே கொடுத்துருக்கிறாரு. ஆமென். அப்போ நான் இதை தொடச்சி தேய்ச்சி செத்தவனை எழுப்ப போகிறேன், மரித்தவனை எழுப்ப போகிறேன். கிறிஸ்துவை மரித்தவனை எழுப்பின ஆவி எனக்குள்ள வாசமாக இருக்கிறார். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. முடவர் நடக்கிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். இது இயேசு என்னை கொண்டு செய்கிறார். இப்படி நான் ராஜாவாக இந்த அரண்மனையை தொடச்சி வச்சுட்டே இருந்தால் இது என்ன பண்ணோம்? ஜொலிச்சிட்டே இருக்கும். இல்லைனா ஒன்றும் ஃபீல் ஆகல, ஒன்றும் தோணலை. அது அங்கே நல்லா இருந்தது, அப்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள், ஏமாற்றப்படாதீர்கள். எனக்கு உணரலை, எனக்கு தோணலை, எனக்கு ஃபீல் ஆகலைன்னு என்ன பண்ணக்கூடாது? The Bible says we walk by faith and not by sight. நாம் எப்படி நடக்கிறோமா? விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து நடக்கவில்லை. அப்படி என்ன அர்த்தம்? எனக்கு தோணலனாலும் எனக்கு தெரியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் விடுதலையாக்கவும் சுகமாக்கவும் நன்மை செய்யவும் இந்த பூமியில் இருக்கிறேன். நான் தொட்டா சுகம் நடக்கும், நான் தொட்டா காது கேட்கும், நான் சொன்னா பிசாசு ஓடும். ஆமென். எனக்கு பெரிய வல்லமை அப்படியே ஃபீல் ஆச்சு பிரதர், மகிமை என் மேலே இறங்கிச்சு பிரதர், என்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுச்சு பிரதர், நான் அப்படியே பார்த்தேனா அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சுகமாயிட்டாங்க. அப்படிலாம் நடக்கும். தினைக்கும் அப்படி நடக்காது. நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே கண்ணை மூடி இப்படி முழங்கால் போட்டது தான் தெரியும். அப்படி ஒரு பிரசன்னம் என்னை அப்படியே தூக்கி செவுத்துக்கும் தரைக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் அடித்து என்னை அப்படியே ஒரு பிரசன்னம் நிரப்பிருச்சு. நடக்கும்.
ஆனால் உன்னை தரிசித்து நடக்க அழைக்கவில்லை, உன்னை விசுவாசித்து நடக்க அழைச்சிருக்கிறார். அது உனக்கு நடந்தாலும் நடக்கலைனாலும் என்னை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. எனக்குள் இருக்கிறவர் நிறைவாகவே இருக்கிறார். கிறிஸ்துவை மரித்தோர்ந்தில் ஆவி எனக்குள் வாசமாக இருக்கிறது, ஒன்றும் ஒரு விதத்திலும் என்னை சேதப்படுத்தாது. இப்படி விசுவாசித்து நடக்க உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென்.